சரி, பெயர் மனோகரன். ஏற்றத்தாழ்வை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இல்லையெனில் தானம் தர்மம் செய்ய இஸ்லாம் ஏன் அங்கீகரிக்கிறது? ஏற்றத்தாழ்வை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? அவர் கேட்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வை. ஏன் தர்மம் செய்ய சொல்லுதுன்னு கேட்கிறாரு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தா தானே தர்மம் செய்யணும். அப்ப ஏற்றத்தாழ்வை தர்மம் செய்யன்னு சொல்லும் பொழுது ஒருத்தன் கொடுக்கிறவன் ஒருத்தன் வாங்குறவன் வந்துடுறான். அப்ப ஏற்றத்தாழ்வை இஸ்லாம் அங்கீகரிக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறாரு. அங்கீகரிக்குதான்னா அங்கீகரிக்கதான் செய்யுது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் அங்கீகரிக்கத்தான் செய்கிறது. பகுத்தறிவு உள்ள யாரா இருந்தாலும் அங்கீகரிச்சு தான் ஆகணும். நீங்க விளங்கிக்கிறணும். சகோதரர் மனோகரன் அவர்கள் விரும்புற மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு வைங்க. இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு 5 ஏக்கரு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் 5 ஏக்கரு, எனக்கும் ஒரு அரண்மனை, உங்க எல்லாருக்கும் ஒரு அரண்மனை இருக்குன்னு வைங்க. நான் எங்க வீட்டு 5 ஏக்கர்ல அறுக்கணும். இப்ப உங்களை கூப்பிடுவேன், அட போடா, நான் என்ன உனக்கு இருக்கிறது, என் வீட்டு 5 ஏக்கருக்கு நானே முதலாளியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா? இந்த பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள்னாலதான் உலகம் இயங்குகிறது. நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்க முடியும். சார்ந்து நிக்கலன்னு ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர் ஏன் டாக்டர் தொழில் பார்க்கிறாரு? சாப்பிடணுங்கிறது தான். அவருக்கு எல்லாம் சமமா இருக்குன்னு வைங்க, அட போட, நான் என்ன உனக்கு ஊசி குத்தனு, அசிங்கமான இடத்துல நான் எது கையை போடணும் போட சொல்லிடுவாரு இல்லையா? அப்ப அவர் அந்த வேலையை செய்யறாரு. வழக்குரைஞர் இருக்காரு, ஏன் வழக்கு பார்க்கிறாரு? சம்பாதிக்கிறதுக்கு தான். அப்ப பொருளாதாரத்தினுடைய அந்த பேலன்ஸ் தான் இப்படி உழைச்சா அதிகமா சம்பாதிக்கலாம், தேடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு மனிதனை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருது. உலகம் இயங்குறது காரணமா இருக்குது. இப்ப எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். எல்லாரும் எல்லாமும் பெற முடியாது. பெறலாம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள்லாம் என்னாச்சு? அடிபட்டு போச்சு. எல்லாரும் என்ன செய்யல? எல்லாமும் பெறவே இல்லை. இப்ப என்ன உதாரணத்துக்கு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் காம்ரேடுகள் இருந்தா வருத்தப்பட்டு கூடாது. நான் நடைமுறையை தான் சொல்றேன். என்ன சொல்றேன்? இப்ப மனிதனுடைய முதலாளி இருக்கக்கூடாது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த இரும்பு திரை போட்ட நாடுகள்லாம் உருவானுச்சு. சீனா, ரஷ்யாவெல்லாம் உருவானுச்சு. அங்க என்ன நடப்பு? எஜமான் மாறினார்களா அல்ல ஏற்றத்தாழ்வு ஒளிஞ்சிச்சா? முதலாளி மாறி இருக்கிற, அவ்வளவுதான். வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி முதலாளியா இருந்தவங்க விட்டுவிட்டு பொலிட்பீரோலாம் முதலாளியா போயிட்டான். இப்ப கோர்பச்சேவ் இருந்தார, அவருக்கு இருக்கிற அதே ஊடு தான் தெருப்பு இருக்கிறவனுக்கு இருக்குமா? இருக்காது. இப்ப எல்சின் இருக்கிறார, அதை விட்டுருவோம், அங்க போவோம் சீனாவுக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் போயிடுச்ச, சீனாவுக்கு போவோம். சீனாவுடைய அதிபருக்கு என்ன வசதியோ அதுதான் அந்த ஊர்ல உள்ள தோட்டிக்கு இருக்குமா? இருக்காது. ஏற்றத்தாழ்வு இருக்கும். இவர் திங்கிறத அவர் திம்பாரா? அங்க உள்ள பொலிட்பீர மாவட்ட வட்ட பொலிட்பீரக்குள்ள இருப்பாங்களே, அவங்களுக்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் ஒரே மாதிரியா? இல்ல. முதலாளி மாறுறான். என்ன முதலாளி? அவன் உழைச்சி சம்பாதிச்சு முதலாளியா வந்து விட்டுவிட்டு இப்ப அந்த சித்தாந்தத்தை எடுத்து சொன்னவர்கள் முதலாளியா போயிடுறாங்க. பொலிட்பீரோக்களுக்கு தனியான கார்கள், தனியான வசதிகள், தனியான சலுகைகள், தனியான வாய்ப்புகள், சாதாரண மக்களுக்கு தனி. இதான் உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் எல்லாம் ஒன்றுவாங்க. உங்களை மாதிரி 1000 பேர் பண்ற ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு முதலாளி இருப்பான். அதான் அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில ஒரு பொலிட்பீரோ முதலாளி நிற்பாரு. ஆக இந்த முதலாளித்துவம் என்பதை மேலே கீழங்கிறத ஒரு காலத்திலையும் யாராலையும் ஒழிக்க முடியாது. ஒழிச்சா உலகம் இயங்காது. எந்த ஒரு காலகட்டத்திலாவது எல்லாரும் சமமா இருந்தான்னு காட்டணும். ஒரு சித்தாந்த கரெக்ட்னு சொல்றதா இருந்தா இன்னைக்கு வேண்டியதில்ல, நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லல. எந்த ஒரு காலகட்டத்திலாவது அது பிராக்டிகலுக்கு வந்துச்சு, நடைமுறைக்கு வந்துச்சுன்னு காட்டணும். இன்னும் சொல்ல போனா இந்த சித்தாந்தம் தான் ரஷ்யாவை வல்லரசா இருந்துச்சு ஒரு காலத்துல. அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு அதுக்கு முந்தி மேல அமெரிக்காவுக்கு மேல இருந்துச்சு. என்னாச்சு? உழைச்சாலதான் சம்பளம், உழைக்கேட்டாலதான் சம்பளம், படுத்துங்கனாலதான் சம்பளம், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்ல, தேவைக்கு தகுந்த சம்பளம். அவன் பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பான், உழைக்க மாட்டான். உற்பத்தி குறையும். 100 பேர் வேலை செய்யறான், வேலைக்கு தகுந்த மாதிரி கூலினா ஒழுங்கா வேலை பார்ப்பான். நீ செய்யறியோ செய்யலையோ தொலைஞ்சு போனதுக்கு சம்பளம் இவ்வளவுதான். அவன் ஏன் வேலை செய்யறான்? பார்க்கும்போது வேலை செய்வான், பார்க்காட்டி வேலை செய்ய மாட்டான். கண்காணிக்கும் போது வேலை செய்வான். அதே நேரத்தில் வேலை செஞ்சாதான் கூலி கிடைக்கும்னா உற்பத்தி அதிகமாகும் இல்லையா? ஒருவனுடைய உழைக்கிற தன்மையை குறைச்சி பொருளாதாரத்தில் நாசமா போய் இன்றைக்கு உலக நாடுகள் பூரா பெண்களை போகப் பொருளாக சப்ளை செய்யக்கூடிய நாடுங்கிற அளவுல ரஷ்யா மாறி போச்சு. தாய்லாந்து தள்ளிட்டு ரஷ்யா முன்னுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அவ்வளவு வறுமை, அவ்வளவு பொருளாதார நெருக்கடி.
அதனால இது சாத்தியமில்லாத ஒரு தத்துவம். இஸ்லாம் வந்து ஒத்துக்கிறது. ஒரு பக்கம் திறமை உள்ள, நம்ம கேட்கிறோம், இயற்கையா பார்க்கிறோம், திறமை உள்ளவன் ஒரு பக்கம் இருக்கிறான், திறமை இல்லாதவன் இருக்கிறான், வலிமையான உடல் வலிமையானவன் இருக்கிறான், வலிமை குறைஞ்சவன் இருக்கிறான், அழகானவன் இருக்கிறான், அழகு இல்லாதவன் இருக்கிறான். இதெல்லாம் வச்சுதான் அந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கும். அதனால அதை வந்து நீங்க ஒழிக்க முடியாது.